எனக்கு தெரியாதுங்க, அந்த மாதிரி எதுவும் தெரியல. நேற்றுக்கு வந்து ஒரு பெரிய பரபரப்பு தமிழ்நாட்டில் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகம் சொல்லி பிறப்புக்கும் எல்லா உயிர்ப்புங்கிற ஒரு விஷயத்தை போட்டு பண்ணியிருக்காரு. பிளவுவாத அரசியல் வந்து நம்ம ஒற்றுமைக்கு வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருந்த மாதிரி ஒரு போட்டு பண்ணியிருக்காரு. முதல்ல ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கின்ற நடிகர் திரு விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏனென்றால் இந்த நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது. எல்லாருக்கும் அரசியல் கட்சி துவங்குகின்ற பொழுது மக்களுக்கு பணி செய்வது என்பதுதான் அவர்கள் கூறுகின்றது பழக்கம். அதனால் அவரும் மக்களுடைய பணி செய்வதற்காக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து களத்திற்கு வருகிறார். வரட்டும். அதனால நான் அடுத்தது வரேன். நீங்க ஒன்று சொன்னீங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். உண்மை. இந்த நாட்டில் தான் மனித உயிர்கள் மட்டுமல்ல, ஒரு தாவர உயிர்களுக்கு, தாவரத்துக்கு கூட உயிர் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு இது. பல்வேறு விலங்கினங்களை ஒரு குடும்ப உறுப்பினராக பார்க்கின்ற பார்வை இந்த நாட்டினுடைய பாரம்பரியத்திற்கு சொந்தமானது. இங்க முன்னால பேசுறவங்க சொன்னாங்க, நம்முடைய எம்பி அவர்கள், அதாவது பாரதிய ஜனதா கட்சி மக்களை ஒன்றிணைக்கிறது. நார்த்ல இருந்து வர்ற நானே இங்க சவுத்துல உட்காந்து எல்லாத்தோட வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கட்சி கொடுக்குது. நார்த் சவுத்னு எந்த டிவிஷன் எங்களுக்கு இல்ல, ஈஸ்ட் வெஸ்ட்னு எங்களுக்கு டிவிஷன் இல்ல. இந்த பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் இருக்கின்ற மக்களை ஒருங்கிணைக்கின்ற கட்சியாக இருக்கிறது. அதனால நாங்கள் பணி செய்வதே மாட்டு மக்களை ஒருங்கிணைப்பதற்காகத்தான், வேறுபாடுகளை களைவதற்காகத்தான் இங்க கட்சி நடத்துறோம். கட்சியோட தலைமை தான் வேட்பாளர்கள் எல்லாம் முடிவு பண்ணும். ஒரு மகளிர் அணி தலைவராக இது வந்து எங்களுக்கு 3வது மாநாடு. இதற்கு முன்பாக முதல் மாநாடு செங்கல்பட்டில் நடந்தது, காஞ்சிபுரம் தொகுதி. 2வது மாநாடு ஈரோடு பாராளுமன்ற தொகுதி நடந்தது, அங்கேயும் நான் தான் சிறப்பு விருந்தினர். இது 3வது மாநாடு. நாடு முழுக்க எல்லா தொகுதியிலையும் மாநாடு நடத்துறது என்னோட வேலை. அதனால இங்க பணி மகளிர் அணி ஆரம்பித்திருக்கிறார்கள். கட்சியில இனி மற்ற அணிகளுடைய மாநாடும் நடக்க இருக்கு. நாளைக்கு விவசாய அணியோட மாநாடு வச்சிருக்காங்க. ஏங்க யார் வேணாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் யார் கூட்டம் நடத்தினா என்னங்க? என்னங்க யாருங்க எம்பிங்களை வா? ஒவ்வொரு இடத்துலையுமே மக்கள் பிரதிநிதிகள் வந்து மக்களை அடிக்கடி சந்திப்பது, அவர்களுடைய பிரச்சனைகளை பேசுறது இல்லைன்னு சொன்னா மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தானே. பிரதமர் வருகை அப்படிங்கிறது தமிழகத்துக்கு நிச்சயமா பாராளுமன்ற தேர்தலையொட்டி வரத்தான் போகிறாரு. இன்னும் இது வரைக்கும் தேதி அப்படிங்கிறது இன்னும் உறுதியாகல. எங்களுக்கு எதுவும் உறுதியான தகவல் வரல. ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. பாஜக வந்து பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவதற்கு ஆதரவு கொடுக்கின்ற அத்தனை கட்சிகளோடும் நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறது தயாரா இருக்கும். இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும்? பிஜேபி ஒத்துக்கிறவங்க, பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் நினைக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளையும் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். வாருங்கள். இன்றைக்கு நாட்டிலே 10 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி கொடுத்தது மட்டுமல்ல, அடுத்து மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கின்றது. உறுதியாக வெற்றி பெறக்கூடிய கட்சி, உறுதியாக மீண்டும் மோடிதான் பிரதமர் என்கின்ற சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பிரதமர் மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்த தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் கூட பிரதமர் மோடிக்கு ஆதரவு கொடுப்பதற்காக அத்தனை பேரையும் நாங்கள் கூட்டணிக்குள்ளாக வரவேற்கிறோம். நாங்க தான் சொல்லிட்டேங்க, பிரதமர் மோடி அவர்களை ஆதரிக்கின்ற, எங்களுக்கு தேர்தலில் ஆதரவு கொடுக்கின்ற யாராக இருந்தாலும் நாங்க வாங்கணும் சொல்லுவோம். ரொம்ப கரெக்டா கேட்டீங்க. ஊழலுக்கு எதிரான, அப்ப ஊழலுக்கு எதிரான ஒரே கட்சி பிஜேபி தான் நீங்க நினைச்சிருக்கீங்க. நன்றி. நான் என்ன சொல்றேன், 10 வருஷ காலம் ஊழல் இல்லாத நல்ல ஆட்சியை கொடுத்திருப்பது யார்? பிஜேபி. ஊழல் இல்லாம ஒருத்தங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? எங்க கட்சி ஆதரிக்கிறாங்க. ஏங்க இது மறைமுகமா சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? நேரடியா மோடி அவர்களை ஆதரிப்பதற்கு எல்லாரும் வாங்கன்னு தான் சொல்றேன். இப்ப உங்களுக்கு வந்து தலைப்பு செய்தி வேணுமாப்பா? நான் தான் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கறேன். நன்றிங்க. தேங்க்யூ.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.